சிம்பிளான மேக்ஸ் திங்கிங் பேட்டர்னை லேர்ன் பண்ணிக்கிட்டா, இந்த பேராஃபிலினியர் ஈக்குவேஷன் வரக்கூடிய எந்த வேர்டு ப்ராப்ளம் ஆனாலும் ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஒரு பேட்டர்னை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, 100லிருந்து 200 ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட பேட்டர்னை நான் இந்த என்டையர் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். கவனமா பாருங்க. இந்த பேராஃபிலினியர் ஈக்குவேஷனோட கான்செப்ட்ட நான் இந்த ஒரு 1 பேஜ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் கவனமா பாருங்க. பேராஃபிலினியர் ஈக்குவேஷன்னா, அந்த சிஸ்டம் ஆஃப் 2 ஈக்குவேஷன் நான் இப்படி எழுதுறேன். a1x plus b1y plus c1 equal to 0. Second equation a2x plus b2y plus c2 equal to 0. இந்த 2 ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி வரும்? அதை நான் உங்களுக்கு செப்பரேட்டா எழுதி காமிக்கிறேன். a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. இதே மாதிரி 3 கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. Similarly, இன்னொன்னும் அப்படியே வரும். Then b1 by b2 equal to c1 by c2. இந்த கோஎஃபிஷியண்டோட கண்டிஷனை வச்சு தான் அந்த லைன்ஸ் வந்து இன்டர்செக்டிங்காக கோஇன்சிடென்ட் லைனாக பேரலல் லைன்ஸா அப்படிங்கிறது நம்ம முடிவுக்கு வர முடியும். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது ஃபஸ்ட்டு 2 நாட் ஈக்குவலாக இருந்து லாஸ்ட் 2 ரேஷியோஸ் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்டர்செக்டிங் லைன். அது வந்து இன்டர்செக்டிங். தென் எல்லா ரேஷியோவும் சேமாக இருந்துனா அது வந்து கோஇன்சிடென்ட் லைன். தென் ஃபஸ்ட்டு 2 சேமாக இருந்து லாஸ்ட் 2 ரேஷியோ அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்து பேரலல் லைன். ஓகே, இதை நான் உங்களுக்கு டயக்ராமாக போட்டு காமிக்கிறேன். இன்டர்செக்டிங் எப்படி இருக்கும்? ஒரு கிராஃபில் இன்டர்செக்டிங் எப்படி இருக்கும்னா, 2 லைன் ஒன்று இப்படி ஆக்சிடென்ட் லைன் மாதிரி இன்டர்செக்டிங் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன்ஸ் இருக்கும். சேம் கோஇன்சிடென்ட் லைனுக்கு எப்படி கிராஃப் இருக்கும்னா, இது வந்து ஒரு லைன் அப்படின்னா இன்னொரு லைன் வந்து இது மேலேயே இருக்கும். ஸோ அதை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இதுதான் கோஇன்சிடென்ட் லைன். தென் தேர்டு வந்து ஒரு பேரலல் லைன். அதுக்கு எப்படி டயக்ராம் இருக்கும் அப்படின்னா, ஒரு லைன்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸில் செகண்ட் லைனும் இப்படி இருக்கும். இதுதான் இந்த பேரலல் லைன்ஸ். ஓகே, இந்த இன்டர்செக்டிங் கோஇன்சிடென்ட் அண்ட் பேரலல் லைன்ஸை வச்சு அதனுடைய சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும் அது பார்க்கலாம். இப்போ இன்டர்செக்டிங் லைன் இதுக்கு யூனிக் சொல்யூஷன் மட்டும் இருக்கும். ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்கும். இந்த யூனிக் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்ட் லைன்ஸ். தென் கோஇன்சிடென்ட் லைன்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? மெனி சொல்யூஷன்ஸ். இதை வந்து மெனி சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ மெனி சொல்யூஷன் அப்படி இருந்தால் அந்த லைன்ஸை வந்து டிபெண்டன்ட் ஒன்று டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிபெண்டன்ட் லைன்ஸ். ஓகே, தென் லாஸ்ட் ஒன், இது ரெண்டும் பேரலல் இல்லைங்களா? இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிறனால இதுக்கு வந்து என்ன இருக்காதுன்னா சொல்யூஷன் இருக்காது. ஸோ இது வந்து நோ சொல்யூஷன். இது வந்து நோ சொல்யூஷன்ஸ். இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட் லைன். இன்கன்சிஸ்டன்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல். இந்த கீவேர்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி கீழே இருக்கிற வேர்டு ப்ராப்ளம் நாம் சால்வ் பண்ணலாம். நல்லா கவனிங்க. The sum of two number is 137 and their difference is 43. Find the numbers. ஓகேங்களா? ஃபைண்ட் த நம்பர்ஸ் கேட்குறாங்க. இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணுங்கிறத நான் சில வீடியோஸில் நான் அது போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் இது உங்களுக்கு மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். அந்த 2 நம்பர்ஸ் நான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நம்பர் எக்ஸு. ஸோ இங்கே கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ணி, அதாவது ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி மட்டும் போட்டுக்கலாம். இங்கே சம் அண்டு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்முன்னு கேட்டிருக்கிறனாலனா எஸ்னும், சம்முக்கு பதிலாக எஸ்னும், டிஃப்ரென்ஸுக்கு பதிலாக நான் டின்னு எடுத்துக்கிறேன். அதை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ சம் எவ்வளோ வருது? 137 வருது. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னா 43 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். 137ம் 43 ஆட் பண்ணால் 180 வரும். 180/2 போட்டோம் அப்படின்னா 90 வரும். இந்த 90 தான் எக்ஸ் ஃபஸ்ட்டு நம்பர். சிமிலர்லி சேம் அதே தான்
இங்கே ப்ளஸ் பண்ணோம், இங்கே வந்து மைனஸ் பண்ண ஆன்சர் வந்துடும். சம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 137 கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 43 கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பை 2 பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 94/2 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 47 வரும். ஸோ இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். இந்த பேட்டர்னை நீங்கள் 2 டிஜிட் ப்ராப்ளம்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இதுக்காக ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இங்கே இந்த சம கவனிங்க. த சம் ஆஃப் த்ரைஸ் த ஃபஸ்ட்டு நம்பர். நல்லா கவனிங்க, இங்கே ஃபஸ்ட்டு நம்பர்னு கொடுத்துருக்கறனால நீங்கள் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் நம்பரை நீங்கள் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வேர்டிங்கிலேருந்து அல்ஜிப்ரிக் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சாவே போதும். 80% ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ சம் பண்ணணும். எதையும்னா த்ரைஸ் த ஃபஸ்ட்டு நம்பர். த்ரைஸ் த ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னா 3 டைம்ஸ் எக்ஸ் வரும். செகண்ட் நம்பர் இதோட செகண்ட் நம்பர். இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ண சொல்கிறாங்க? சம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 142. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டேன், எழுதிட்டேன். இப்போ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4 டைம்ஸ் த ஃபஸ்ட் நம்பர். 4 டைம்ஸ் த ஃபஸ்ட் நம்பர்னா 4x வரும். எக்ஸிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ் அப்படின்னா மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஸோ மைனஸ் செகண்ட் நம்பர் ஆல்ரெடி நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்? ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 138. நல்லா கவனிங்க, இந்த ஈக்குவேஷன் நம்ம டைரெக்டாகவே சால்வ் பண்ண முடியும். இங்கே ப்ளஸ் ஒய் இன்னும் மைனஸ் ஒய் வரும். தென் 3xும் 4xும் நாம் இங்கே பாருங்கள், இதை ஆட் பண்ணால் தான் அதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து 7x இஸ் ஈக்குவல் டு 4. 8 + 2 வந்து 0. ஸோ 1 பேலன்ஸ் வரும். 5 + 3 8. ஸோ 280 வரும். ஸோ 280 7ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 40 வரும். ஸோ 40 வச்சு நாம் என்ன பண்ணலான்னா ஏதாவது ஈக்குவேஷன் 1 ஆர் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் அதோடைய பேட்டர்ன் அண்ட் கீவேர்ட்ஸ். அடுத்த சம் பார்க்கலாம். த சம் ஆஃப் ட்வைஸ் த ஃபஸ்ட் நம்பர். சேம் அதே தான். ட்வைஸ் த ஃபஸ்ட் நம்பர்னா என்ன வரும்னா 2x வரும். தென் த்ரைஸ் த செகண்ட் நம்பர்னா 3y வரும். இந்த ரெண்டையும் நான் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு 92. தென் செகண்ட் சுச்சுவேஷன் பாருங்கள். 4 டைம்ஸ் த ஃபஸ்ட்டு நம்பர். 4 டைம்ஸ் அப்படின்னா என்ன வரும்? 4. ஃபஸ்ட் நம்பர் ஆல்ரெடி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸிஸ்ன்னு வந்தாவே நாம் மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 7 டைம்ஸ் த செகண்ட் நம்பர் அப்படின்னா 7y ஈக்குவல் டு 2. சரிங்களா? இப்போது இந்த டைரெக்டாக இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நாம் சால்வ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இன்ட்டு 2 பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம இன்ட்டு 2 பண்ணுனா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு எக்ஸுக்கு சிமிலராக வரனால இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தென் இங்கே பாருங்கள், இந்த சம். The difference between the two number is 14. Difference between the two number is 14 and the difference their square is 448. ஸோ கவனிங்க, இப்போ டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருக்கனால நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா a minus b equal to 14 or x minus y கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தென் டிஃப்ரென்ஸ் between their ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 448. நல்லா கவனிங்க, இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் நம்ம மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணனா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஈக்குவல் டு 448 வரும். இந்த a ப்ளஸ் b அண்ட் a மைனஸ் b நல்லா கவனிங்க, இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே a மைனஸ் b கொடுத்துட்றாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த a மைனஸ் b நான் அந்த செகண்ட் ஐடென்டிட்டியில் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? a ப்ளஸ் b, அந்த a மைனஸ் பிக்கு பதிலாக நான் 14 இப்படி டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஸோ 448 வரும். இந்த 14 நான் அங்கே டிவிஷனுக்கு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா a ப்ளஸ் b ஈக்குவல் டு 448 பை 2 பண்ணனா பை 14 பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 32 வரும். நல்லா கவனிங்க, இது வந்து a ப்ளஸ் b கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ வழக்கமாக a மைனஸ் b கொடுத்துருக்காங்க, a ப்ளஸ் b கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சம்ம கொடுத்துருக்க அந்த பேட்டர்ன் படி அப்ளை பண்ணால் இந்த சம்மை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, இப்போது அடுத்த சம் போகலாம். The sum of two natural number is 8 and their reciprocal is 8/15. Find the number. ஸோ இங்கே சம் பண்ண சொல்லியிருக்காங்க 2 நம்பரு. ஸோ அதை நான் a ப்ளஸ் பின்னு எடுத்துக்கிறேன். a ப்ளஸ் b
equal to 80. So இது equation number 1. And the reciprocalனா ஒவ்வொரு நம்பரையும் நம்ம தலைகீழா எழுதணும். 1 by a plus 1 by b 8 by 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by a plus 1 by b இங்கே வந்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணால் எப்படி ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும்னா a plus b by ab equal to 8 by 15 வரும். ஆல்ரெடி a plus b வந்து வேல்யூ 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 8 by ab 1 minute ab equal to 8 by 15. ஸோ இந்த 1 times அந்த 1 times நீங்கள் 8ஐ கேன்சல் பண்ணால் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ab equal to 15 வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ கவனிங்க, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் 2 நம்பர் வந்து 18 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஈக்குவேஷனில் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ண முடியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a plus b into x plus ab equal to 0. இந்த ரெண்டையும் இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்துடும். ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த சம் ஆஃப் 2 நம்பர் இஸ் 1000. சம் ஆஃப் 2 நம்பர் இஸ் 1000 அப்படின்னா x plus y equal to 1000. Equation number 1. Difference between the square 25,600. ஸோ இது நீங்கள் இப்படி எழுதிக்கலாம்னா x square minus y square equal to 25,600. Equation number 2. இது ஆல்ரெடி நாம் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். இது நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதைப்படி இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 digit நம்பர். இது மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்டும் எங்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி சம்மை நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு 6-7 ப்ராப்ளம் உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 digit சம். இதை நான் இங்கே எழுதிடுறேன். 2 digit சம் இது ஃபுல்லாகவே. ஓகே. சம் ஆஃப் கவனிங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் அ 2 digit நம்பர் இஸ் 12. ஆக்சுவலி ஒரு 2 digit நம்பர் எப்படி இருக்கும்? ஒரு 2 digit நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10a plus b இதுதான் 2 digit நம்பர். இதை ரிவர்ஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 10b plus a கிடைக்கும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை நான் ரஃப் பண்ணிடுறேன். ஓகே. இப்போது த சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் 2 digit நம்பர் அப்படின்னா நான் அந்த பேட்டர்னை மட்டும் எழுதுகிறேன். நான் வந்து a plus b அந்த 2 டிஜிட் மட்டும் சம் பண்ணால், அதாவது a plus b equal to 12. தென் நம்பர் obtained, நல்லா கவனிங்க, இந்த நம்பர் obtained இன்டர்சேஞ்சிங் ஆர் ரிவர்ஸ்ட் இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான். அப்போது அந்த நம்பர் வந்து அதாவது 10a plus bங்கிற அந்த 2 digit நம்பரை ரிவர்ஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? நல்லா கவனிங்க, 10b plus a தென் எக்ஸிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் கொடுத்தா என்ன வரும்? மைனஸ் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் கம்பல்சரி போட்டுக்கணும். கிவன் நம்பர், அந்த கிவன் நம்பர் என்னதுன்னா 10a plus b ஈக்குவல் டு என்ன வரும்னா 18 வரும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2வை நீங்கள் சால்வ் பண்ணால் ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இது நான் ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். இன்டர்சேஞ்ச் நம்பர்லேருந்து ஒரிஜினல் நம்பரை சப்ராக்ட் பண்ணனா எப்போவுமே 9ங்கிற நம்பர் வெளியில் வந்துடும். ஸோ 9b minus a equal to 18. ஸோ b minus a is equal to 2. ஈக்குவேஷன் நம்பர் 3. 2லேருந்து 3 வந்து நான் எழுதியிருக்கேன். நல்லா கவனிங்க, ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 3யும் நீங்கள் மேலே சொன்னபடி அந்த பேட்டர்னில் நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும். ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதுக்காக பெருசாக நீங்கள் திங்க் பண்ண தேவையில்லை. அடுத்து இந்த சம கவனிங்க, 7 times a 2 digit number is equal to the 4 times number. நல்லா கவனிங்க, 7 times 2 digit number, 2 digit number கொடுத்துருக்காங்க. 7 times அப்படின்னா 7. இந்த 2 digit number என்னது? 10a plus b தான் 2 digit number. is equal toனா equal sign போட்டுக்கலாம். 4 times the number obtained. 4 times reversed number எழுத சொல்கிறாங்க. 4 times the number obtained reversing the order of the digit அப்படின்னா இதனுடைய ரிவர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 10b plus ஏன்னு வரும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இது சால்வ் பண்ணுங்கள், ஈக்குவேஷன் வரும். இஃப் த டிஃப்ரென்ஸ் between the digits, டிஃப்ரென்ஸ் between the digitன்னு கேட்குறாங்க. ஸோ b minus a
ஈக்குவல் டு 3 ஆர் சம்டைம் நீங்கள் a மைனஸ் பி ஈக்குவல் டு 3 எப்படி போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ ஈக்குவேஷன் 1 நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு இது நல்லாவே தெரியும் எப்படி ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்கிறத 7th 8th 9thலேருந்து நீங்கள் தான் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதனால் இங்கே நான் சால்வ் பண்ணலை. ஈக்குவேஷன் 1 and 2 ஈஸியாக சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். அடுத்து the sum of the digit of a 2-digit number is 9. நல்லா கவனிங்க. the sum of the 2 digit of a number is 9. ஸோ இது எப்படி வரும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், நான் கொஞ்சம் சேஞ்சுக்காக நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எழுதிக்கிறேன், இல்லைனா ஏ ப்ளஸ் பி கூட எழுதிக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஆல்சோ 9 டைம்ஸ் திஸ் நம்பர், 9 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9 இன்ட்டு அந்த நம்பர் எழுதிக்கலாம் 10x ப்ளஸ் ஒய். இங்கே ஈஸ் கொடுத்துருக்கனால ஈக்குவல் சைன் போட்டுக்கலாம். ட்வைஸ் த நம்பர், ட்வைஸ்னா 2 இன்ட்டு 2 மல்டிப்ளை அப்டைன் த ரிவர்சிங் ஆர்டர் ஆஃப் தி டிஜிட் அப்படின்னா இதனுடைய ரிவர்ஸ்டு நம்பர் எழுதிக்கோங்க 10y ப்ளஸ் எக்ஸ். தட்ஸ் ஆல். இது நீங்கள் சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகே, த சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் ஆஃப் 2 digit இஸ் 9. ஸோ நல்லா கவனிங்க. இந்த இடத்துலனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 9 எழுதிக்கிறேன். இஃப் 27 இஸ் ஆடட் டு இட், இங்கே இட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த 2 digit நம்பர். இது வந்து ஈக்குவேஷன் 1. ஓகே, இப்போ கவனிங்க. இப்போது 27 வந்து ஆடட் டு அந்த கிவன் நம்பர் 10x ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வருதுன்னா இந்த டிஜிட் வந்து ரிவர்ஸ் ஆகுதான். ஸோ 10y ப்ளஸ் எக்ஸ். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் 2 நீங்கள் சால்வ் பண்ணுனா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் ஈஸியாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The sum of a 2-digit number and the number obtained by reversing its digit 66. நல்லா கவனிங்க. சம் பண்ணணும் 2-digit நம்பரும் அந்த நம்பரோட obtained by reversing digit அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10a ப்ளஸ் பிங்கிறது அந்த given நம்பர் ஆர் 2-digit நம்பர். இதோட என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த நம்பரோட ரிவர்ஸ் டிஜிட்டை ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 10b ப்ளஸ் a ஈக்குவல் டு 66. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்டு, இஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் அ நம்பர் டிஃபர் பை 2. இது வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இது நீங்கள் வந்து என்னென்னு எழுதிக்கலாம்னா a மைனஸ் பி பை 2 ஆர் b மைனஸ் a ஈக்குவல் டு 2. எப்படி வேணாலும் இதை எழுதிக்கலாம். சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆன்சர் நெகட்டிவில் ஒரு பாசிட்டிவில் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வழக்கம் போல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் அதை நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் நான் மேலே சொன்ன பேட்டர்ன் அப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஏ 2-digit நம்பர் இஸ் 4. நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் லாங்காக கொடுத்துருப்பாங்க. ஏ 2-digit நம்பர் அப்படின்னா 10a ப்ளஸ் பி. ஓகேங்களா, ஈஸ் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் போட்டுக்கலாம். 4 மோர் தென் அப்படின்னா 4 ப்ளஸ் மோர் தென் 6 டைம்ஸ். ஓகே, 6 டைம் த சம் ஆஃப் த டிஜிட் அப்படின்னா என்ன எழுதிக்கலாம் a ப்ளஸ் பி. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் 18 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த நம்பர். நல்லா கவனிங்க, ஃப்ரம் த நம்பர் அப்படின்னா 10a ப்ளஸ் பி தான் அதனுடைய ஒரிஜினல் நம்பர், கிவன் நம்பர், 2-digit நம்பர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த நம்பரில் 18 சப்ராக்ட் பண்ணும்போது டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 10b ப்ளஸ் a. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா 6 வந்து இங்கே ஏவோடையும் தென் இங்கே பியோடையும் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு மைனஸ் அண்ட் ப்ளஸ் பண்ணினீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ வழக்கம் போல் 1 and 2 ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை எங்ககிட்ட எதிர்பார்க்க வேணாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ரிவிஷனுக்காக நான் இதுக்கு பேட்டர்னை மட்டும் எழுதுகிறேன். நெக்ஸ்ட், த சம் ஆஃப் அ 2-digit நம்பர். நல்லா கவனிங்க, சம் ஆஃப் எ 2-digit நம்பர் அண்ட் த நம்பர் ஃபவுண்ட் பை இன்டர்சேஞ்சிங் தி டிஜிட் இஸ் 110. ஸோ இதை டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ 10a ப்ளஸ் பி, இதனுடைய இன்டர்சேஞ்சிங் என்ன வரும்னா 10b ப்ளஸ் a. இது ரெண்டையும் சம் பண்ணால் நமக்கு ஆன்சர் 110ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. தென்
இஃப் 10 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த ஒரிஜினல் நம்பர்னாவே நமக்கு நல்லாவே தெரியும் 10a + b. இதிலிருந்து என்ன சப்ராக்ட் பண்ணுறாங்கன்னா 10 சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ -10 பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா அந்த நியூ நம்பர் வந்து இஸ் 4 மோர் தென் ஈக்குவல் டு 4 மோர் தென் ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. 5 டைம்ஸ் சம் ஆஃப் தி டிஜிட். அப்போது 5 சம் ஆஃப் தி டிஜிட் என்னென்னு எடுத்துக்கலாம் a + b. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி பண்ணணும் இந்த சம்மை. இந்த 5 எடுத்துகிட்டு போயிட்டு a கூடயும் இந்த 5 எடுத்துகிட்டு போயிட்டு b கூடயும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். தென் அதை வச்சு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் டிரான்ஸ்போஸ் மெத்தட் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் வந்ததுக்கப்புறம் இது 1 by 1 சால்வ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக சம் போட்டுடலாம். தென் a 2-digit number is நல்லா கவனிங்க a 2-digit number is 3 more than 4 times the sum of the digits if 18 is added to நல்லா கவனிங்க a 2-digit numberனா என்னதுங்கன்னா 10a plus b வரும் is 3 more than 3 plus 4 times the sum of the digit. அப்போ என்ன வரும் 4a plus b. இதுதான் equation number 1. if 18 is added to the number second situation கவனிங்க 10a plus b ஓட ஒரிஜினல் நம்பரோட 18 ஆட் பண்ணும்போது டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 10b plus a. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். தென் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The sum of the digits of 2 digits is 15. நல்லா கவனிங்க, sum of the digits of 2 digits is 15. அப்படின்னா என்ன வரும்னா a plus b equal to 15 வரும். The number obtained by interchanging the 2 digits. The number obtained the interchanging. அதாவது first sum சொன்ன மாதிரியே தான். So 10b minus a 10b plus a sorry interchanging the 2 digit exceedsனா நம்ம மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். given நம்பர் வந்து 10a plus b இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. மைனஸ் வந்தால் முன்னாடி ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க ஈக்குவல் டு 9. ஸோ இங்கே இன்டர்சேஞ்சிங் அண்டு given நம்பர் இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9 வெளியில் வரும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆன்சர் 9b minus a is equal to 9. ஸோ b minus a equal to 1 வரும். இது வந்து ஈக்குவேஷன் 2, இது வந்து ஈக்குவேஷன் 1. ஸோ இந்த 1 அண்ட் 2 நான் மேலே சொன்ன அந்த பேட்டர்ன் படி ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாகவே வரும். நல்லா கவனிங்க, நான் இதில் வெறும் பேட்டர்னை மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா கவனிங்க, வெறும் பேட்டர்ன் அண்டு வேர்டிலிருந்து அல்ஜிப்ரிக் ஃபார்முக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். ஃபுல் சொல்யூஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தான் ஓனாக ட்ரை பண்ணணும். ஸ்டூடெண்ட் மேக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் சொல்யூஷன் எதிர்பார்க்க வேணாம், எதிர்பார்க்கவும் கூடாது. நீங்கள் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரைன் சம் அப்புறம் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் அண்டு டவுன் ஸ்ட்ரீம் சம் இந்த ரெண்டையும் நான் உங்களுக்காக அழகாக எக்ஸ்ப்ளனேஷனோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். தென் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு மூவ் பண்ணலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.